தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாளுக்காக ஜூன் 21ஆம் தேதி நேற்று வந்து போக்கிரியும் துப்பாக்கியும் ரீரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 2 படங்களோட கலெக்ஷன் எவ்வளோ, டே 1 கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த 2 படங்களோட ரியல் ரிலீஸில் ஒரு கலெக்ஷன் எடுத்துருக்கோம்ல, அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மகாராஜா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு நேற்றுமே. இதுவரையும் 8 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் முஞ்சியா, சந்து சாம்பியன், அப்புறம் தமிழில் கருடன், இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கில் பில் வால்யூம் 1 அந்த திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே போயிட்டு அங்கே ஒரு 200 பேர்கிட்ட இருப்பாங்க. எல்லாத்தையும் வாழை வச்சு வெளாசி தள்ளிட்டு அங்கே போனால் ஒரே ஒரு சின்னதாக ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து கரண்ட்டு போனோன்னு நிப்பாப்பில் இவங்களும் கத்தி வாழை எடுத்து அப்படியே வெட்டலான்னு போகும்போது கரண்ட் வந்தாலும் பார்த்தா சின்ன பையன் டப்புன்னு பட்டக்ஸில் ஒன்று அடித்து போட்டு துரத்தி விட்ருவாங்க. ஸோ அதுதான் நேற்று அவங்க 2 பேரும் அந்த கத்தியை வச்சு நிற்கிறது தான் ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிவராம் பிரபு, மகேந்திரன், அப்புறம் பிளாக் ஹோல்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் விக்கி எம்வி, ட்ரிம் ட்ரெய்லர்ஸ், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அவர்களே. ஸோ ப்ளூ தக்காளி சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம். ஸோ விஜய் அவர்களோட படத்தை நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு நிறைய பேர் நம்மக்கிட்டே கேட்பாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் விஜய் புராணமே பாடிக்கிட்டு இருக்கான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிற ஒரு நபர் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீரிலீஸில் இந்த படங்களும் வந்து சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இன்னொரு பக்கம் நேற்று கோட்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து அப்டேட்னு நிறையா எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ பயங்கரமாக ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். இன்சைட் அவுட் 2 டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 68 லட்சம், வேர்ல்டு வைடு $42.9 மில்லியன். இது மட்டுமே 357 கோடி கிட்ட வருது. ஸோ இந்தியா முழுக்க 13,64 லட்சமும், வேர்ல்டு வைடு $481.8 மில்லியன். சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த படம். அப்புறம் முஞ்சியா, இந்த படம் தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட இந்த படம் அப்படியே சில லட்சங்கள் கம்மியாகி அப்படிலாம் போகல, அப்படியே தொடர்ந்து பெரிய வசூல் வந்துட்டு இருக்கு. 15வது நாள் இந்தியா முழுக்க 3,43 லட்சம், வேர்ல்டு வைடு 3,70 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 82,24 லட்சமும், வேர்ல்டு வைடு 87,41 லட்சம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டு தாண்டதுக்குள்ளே இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சந்து சாம்பியன், அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3,20 லட்சம், வேர்ல்டு வைடு 3,50 லட்சம். ஆக்சுவலாக முஞ்சியா படத்தோட 15வது நாள் வசூலை விட சந்து சாம்பியன் படத்தோட டே 8 கலெக்ஷன் கம்மி தான். அப்புறம் டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 43,43 லட்சம், 54,05 லட்சம், வேர்ல்டு வைடு. அப்புறம் இஷ்கு விஷ்கு ரீபவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,17 லட்சம், வேர்ல்டு வைடு 1,30 லட்சம். ஸோ 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஒரு 12 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கருடன், இந்த படத்தோட 22வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக 45,62 லட்சமும், வேர்ல்டு வைடு 58,29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழில் இந்த வாரம் சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பயம் அறியா பிரம்மை அப்படிங்கிற ஒரு படம் டே 1 கலெக்ஷன் 2 லட்சம். ஸோ 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ டே 1 ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரயில் அப்படிங்கிற ஒரு படம். இது வந்து வடக்கன் அப்படின்னு முன்னாடி டைட்டில் இருந்தது, அதுக்கப்புறம் லேட்டராக ரயில்னு மாற்றினாங்க. நேற்று இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 3.5 லட்சம் டே 1 கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. லாந்தர் அப்படின்னு படம், ஸோ விதார்த் அவர்களோட படம். டே 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 3,75 லட்சம். ஸோ இந்த 3 படங்களுமே ஒரு மோசமான வசூல் தான் எடுத்திருக்கு. அப்புறம் மகாராஜா படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,05 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், கேரளாவில் 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 3,92 லட்சம் நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நேற்று கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டுமே இந்த படம் ஒரு 30 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு.
அப்புறம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 29 கோடியே 38 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 19 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 89 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 46 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடியே 45, வேர்ல்டு வைடு 67 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 67 கோடி, ஸோ 100 கோடியை கடந்து போயிடும் தான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வசூலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு மகாராஜா திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. அப்புறம் போக்கிரி துப்பாக்கி இந்த 2 படங்களோட ரீரிலீஸ் கலெக்ஷனை பார்த்துருவோம். போக்கிரி ரீரிலீஸ் டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம். ஸோ 47 லட்சம் வேர்ல்டு வைடு டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. துப்பாக்கி பார்த்திங்க அப்படின்னா டே 1 தமிழ்நாட்டில் 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 லட்சம், ஓவர்சீஸில் 14 லட்சம். ஸோ டோட்டலாக 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ஓவர்சீஸில் மாஸ்டர் படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சில லட்சங்களும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வசூலே வந்திருக்கு. ஒரு 25 லட்சம் கிட்ட ஓவர்சீஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இப்போ நான் சொன்ன இந்த போக்கிரி துப்பாக்கி கூட ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டு கலெக்ஷன், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கில்லி கூட கம்பேர் பண்ண முடியாதுன்னு முன்னாடியே சொன்னது. ஏன்னா கில்லி வந்து டோட்டலாக மோஸ்ட்லி இருக்கிற எல்லா பெரிய தேட்டர்லேயும் அதுதான் ஓடி இருந்துச்சு. இதை இப்போ நிலமை அப்படி கிடையாது. இப்போது தமிழ் சினிமாவோட நிலமை அப்படி கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி மகாராஜா போய்கிட்டு இருக்கு, கருடன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இதை தாண்டி சைடில் தான் இதை ரிலீஸ் பண்ணுற நிலமை தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 படங்களுக்கும் கிடைச்ச ஸ்க்ரீனில் கிடைச்ச ஷோஸில் நல்ல வசூல் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக இதே போக்கிரி இதே துப்பாக்கி ஒரிஜினல் ரிலீஸ் டைமில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். துப்பாக்கி 2012ஆம் ஆண்டு வந்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மாதிரி பயங்கர கிளாஸாகவும் இருக்கும், மாஸாகவும் இருக்கும். இந்த படத்தில் தான் பயங்கர கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும். டைலாக்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்கிங்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் மிரட்டி விட்டுருப்பார் பிஜிஎம்மில். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 72 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 10 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 25 லட்சம், ஆந்திராவில் 8 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடியே 40 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 129 கோடியே 95 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 62 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 45 கோடி கிட்ட போயிருக்கு. ஷேர் 69 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு 25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட். ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ விஜய் அவர்களோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு 5 திரைப்படங்களில் துப்பாக்கி ஒரு முக்கியமான படம். ஸோ அதுக்கு அடுத்ததான் போக்கிரி. ஸோ 2007ஆம் ஆண்டு வந்து இந்த படமே ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு. இந்த படமுமே அந்த டைலாக் டெலிவரிலாம் அப்படியே யார் அடித்தா பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ போக்கிரி இந்த படம் வந்து வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 48 கோடி, கேரளாவில் 8 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடி, ஓவர்சீஸில் 14 கோடியே 80 லட்சம், வேர்ல்டு வைடு 75 கோடியே 30 லட்சம். பட்ஜெட் 20 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 40 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த 2 படங்களில் உங்களுக்கு எது ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த கோட்டு கிளிம்ஸு, அப்புறம் அந்த கோட்டு பர்த்டே ஷாட்டு, இந்த சாங்கு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.